வீட்டில் பொண்ணுங்க கிடையாது, 3 பேருமே பசங்க தான். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவதை வந்து என்னோட பொண்ணு தான். நிஜமாலே என் பாப்பா பிறந்ததுக்கு அவங்க அந்த ரெக்க கட்டி பறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பறந்தா. அதுக்கு இன்னொரு ரீசன் செல்ஃபிஷ் ரீசன் தான். இதெல்லாம் அவங்க பையனை பார்த்து வச்சு ஒரு பொண்ணு வந்துட்டாங்க. சித்தியில் வணக்கம் சார், அபிநயா மேடம் அவங்க பசங்க படிச்சாங்க, சார் என்னோட தொழில். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஓகே ரொம்ப கேர் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னதால நான் ஜஸ்ட் சும்மா பண்ணால் தான் சேர்த்து விட்டோம். அதாவது வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஸ்கூல் போட்டோம்னு சொல்லிட்டு. பட் நிஜமாலே என் பாப்பா வந்து ஒரு ஆகஸ்ட், போன வருஷம் ஆகஸ்ட் தான் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்புறம் அவங்க ஸ்டேஜ் ஏறி நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஸோ அப்புறம் மேடமும் ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவன் நான் இருந்தால் எப்படி பார்த்துப்போம் அதே மாதிரி தான் ஸ்கூல்லேயும் கேர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா கூட போட்டி போட்டு பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வரல. எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. அதே தான் திருப்பி எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்க. பட் நிஜமாலே செங்கோ ப்ரீ ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ. This is something special for him because this is the first time he is celebrating birthday with us. What we decided from the day one, when he born, we decided to celebrate his birthday out of town, not in Chandra and not with family. Because many times we குழந்தை பிறந்த விஷயம் சொல்லிட்டு என்ன குழந்தைன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அதுதான் கரெக்டாக கேட்டேன். பொண்ணுன்னு சொன்னாங்க. நல்லா பார்த்தீங்களா பொண்ணு தானே அப்படின்னு கேட்டேன். திரும்ப பதில பொண்ணு தான் போனாங்க. ரியலி தட் டே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எனக்கு நான் பைக்கில் போகிறப்ப அன்னைக்கு பாப்பா வந்து பைக்கில் பார்த்தா ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ்